சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு பெருங்குடல் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர். இது நிறைய இப்போ சமீபத்தில் பரவுறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தை அதனுடைய குணப்படுத்துதல் அப்படிங்கிறது வெறும் நம்பிக்கையாக மட்டும் இருக்கிறது. பல நேரங்களில் அது ஸ்டேஜை பொறுத்து அல்லது அவருடைய வயதை பொறுத்து, அவருடைய உடல் ஏற்றுக்கொள்ளும் திறனை பொறுத்துன்னு பல காரணிகள்னால அதனுடைய வெற்றி அப்படிங்கிறது அறுதியிட்டு முழுக்க 100% அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியல. இதனுடைய காரணிகள் என்னங்கிறத பின்னால் பார்க்கலாம். இதை தடுக்கிறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் முழுமையாக குணப்படுத்துறதுக்கும் நம்ம இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு சொல்லுங்கள் டாக்டர். இந்த மாதம் மார்ச் மாதம் பெருங்குடல் மற்றும் மலக்குடலுக்கான சிறப்பு விழிப்புணர்வு மாதம். இது ஏன் நம்ம வருஷம் ஏன் இந்த மார்ச் மாதம் கொண்டாடுறோன்னா, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பற்றி நிறைய பேசினோம்னா நிறைய விழிப்புணர்வு வரும். நிறைய பேர் லேட் ஸ்டேஜில் வர்றதுனால அவங்கள முற்றிலுமாக குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த விழிப்புணர்வை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா, ஏர்லி ஸ்டேஜில் வந்தாங்கனாக்கா நம்ம அவங்கள முற்றிலும் குணப்படுத்த நல்ல வாய்ப்பு உண்டு. ஸோ புற்றுநோயின்னு பார்த்திங்கன்னா அது பாடியில் எந்த பாட்டிலலாம் வரலாம். பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் இந்த புற்றுநோயிலே ஒன் ஆஃப் த பெட்டர் கேன்சர்ஸ். ஏன்னாக்கா அதை கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் பிக் பண்ணோம்னா முற்றிலும் குணப்படுத்திடலாம். க்ளோஸ் டு 100% பண்ணிடலாம். புற்றுநோய்களில் பல வகைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் அது இந்த வியாதியை முழுமையாக வெளியில் காட்டி கொடுக்காது. சிம்டம்ஸை வச்சு நான் வந்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வர்றவங்க அதனுடைய அடிப்படையில் தொடரும். பட் இந்த வியாதிக்கு அப்படி நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது மற்ற புற்றுநோய்களோடு ஒப்பிடும் பொழுது இதனுடைய சிம்டம்ஸை அடிப்படையாக வச்சு எனக்கு இது இருக்குது அல்லது இது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஒரு மருத்துவர்கிட்ட வந்துட முடியுமா? கண்டிப்பாக வரலாம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக ஆசனவாய் வழியாக ரத்தம் கசிவது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மலம் கன்சிஸ்டன்சி அது எப்படி வருது, நார்மலாக வருதா இல்லை லூஸாக வருதா, டயரியானும் இல்லை மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன். நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம், வெளியில் போய் சாப்பிட்றோம், சில நாளில் சீக்கிரம் கிளம்புறோம், நம்ம ருட்டீன்லேருந்து வெளில வரோம், அதனால் மலச்சிக்கல் வர்றது இயல்பு. பட் அது தொடர்ந்து இருந்துச்சுனாக்கா இந்த சேஞ்ச் இன் பவல் ஹேபிட் சில வாரங்கள், ஒரு 4-6 வாரம் அந்த மாதிரி தொடர்ந்து இருந்தால் அது சீரியஸ் சிம்டம். மூணாவது அனீமியா, டயர்டாக இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் ஒரு 3 மாதமே நல்லா ஓட முடியல, நடக்க முடியல, நார்மலாக 5 கிலோமீட்டர் போவேன், இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டயர்டாகிடுது. முக்கியமான சிம்டம் படிக்கட்டு ஏற முடியல. ஸோ தோஸ் ஆர் வெரி வெரி ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ். யார் இதை கவனமாக பார்க்கணும்? ஏன்னா எல்லாருமே அதை பார்க்கணுங்கிற நெசசரி இருக்காது. ஒருத்தருடைய ஹேபிச்சுவல் அல்லது அவருக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸு வேறு சில பிரச்சனைகளை பொறுத்து இது வரலாம்னு ஒரு தொடர்ச்சி இருக்கும் இல்லையா? அப்போ எந்த சிம்டம்ஸை அடிப்படையாக கொண்டவர்கள் கவனமாக பவுலை திரும்பி பார்க்கணும்? ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஒரு 60-70 வயது மக்களுக்கு தான் வரும், ஆண்களோ பெண்களோ நம்ம சமுதாயத்தில் இந்தியாவில். இந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யங் பீப்புள் 20-30-40 வயசுலேயே இந்த பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் அதிகரிச்சுட்டு வருது. இன்ஃபேக்ட் ஒரு எபிடமிக்கே ஏஷியாவில் இருக்குதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. பர்டிகுலர்லி இன் யங் ஏஷியன் மேல்ஸ், இளம் ஆசிய ஆண்கள். ஏன்னு இதோட எக்ஸாக்ட் காரணம் தெரியல. மோஸ்ட்லி ஜெனட்டிக், ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிட்டு வரனால அதுதான் காசுன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது நம்மளுடைய லைஃப் ஸ்பேன், அதுவே பார்த்திங்கனாக்கா 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 இருந்துச்சு, இப்போது 70 to 80 இருக்குது. அதனால் எல்லோரும் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. இட்ஸ் வெரி சிம்பிள். டெய்லி யூஸ் பண்ணுறோம், காலை கடன் கழிக்கும்போது அது ஒரு பார்க்கறது. எவ்ரி நவ் அண்ட் தென், டெய்லி அதே வேலையாக இருக்குன்னு வேணும்னு சொல்லலை, வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து நான் இப்போ வரக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த கேன்சர் இருக்கா, இந்த புற்றுநோய் இருக்கான்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட். அதில் 2-3 வகைப்படும். இப்போ ஒன்று நம்ம ரத்தம் கொடுத்துட்டோம் லேபில், அல்லது மோஷன் கொடுத்துட்டோம், அதுக்குள்ளே பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஒரு வகை. அந்த மாதிரியான சிம்பிளிஃபைடு டெஸ்ட்டு இதுக்கு இருக்கா, அது போதுமானதா? அல்லது குடல் தொடர்பான நோய் அப்படிங்கிறதுனாலேயே பெரும்பாலான விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே இது கேமராவை கொடுத்து உள்ளே பார்த்துங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்ங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும் எப்போவுமே. ஸோ இதுவும் ஆசனவாய் பகுதிகளில் அந்த மாதிரி உள்ளே கொடுத்து கேமரா வழியாக இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது அப்படிங்கிறதா? இதை தாண்டி என்னுடைய சந்தேகம், ஒரு முறை அப்படி இப்படி ஒரு டெஸ்ட்டை பார்த்துட்டா இன்னும் எவ்வளவு நாள் கழித்து மறுபடியும் அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும்? இப்போ டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருக்கும்.
டெஸ்ட் பண்ணால் என்ன வரும், அது ஒரு இன்வேசிவ் டெஸ்ட்டாக, அது வலிக்குமா, அதுக்கு அதனால் அது நிறைய ஆங்ஸைட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம தள்ளி வைக்கணும், ரொம்ப முக்கியம் அது. நான் டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் டெஸ்ட் இருக்குது, ஸ்டூல் டெஸ்ட்டுன்னுவாங்க. அந்த ஸ்டூல் டெஸ்ட்டுன்றது வந்து நம்ம ஸ்டூல் சாம்பிளில் வந்து இந்த யூரின் டிப்ஸ்டிக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாக்கா பாசிட்டிவ்னால் நம்ம போய் ஒரு மருத்துவரை பார்த்தோம்னா அவங்க அடுத்த பெஸ்ட் டெஸ்ட்டு என்னன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள், பண்ணலாம். ரொட்டீனாக மேலை நாடுகள்லாம் அதை பண்ணுறாங்க, பிகாஸ் இட்ஸ் சிம்பிள். பட் அதோட சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிட்டி வந்து கம்மி. ஸ்டூல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக ஒரு டெஸ்ட் அதில் எடுக்கிறோம், அதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மருத்துவர்கிட்ட கொண்டு போகும்பொழுது இதில் பிரச்சனை இருக்குது, அடுத்து நீங்கள் இதை எடுக்குன்னு சொல்கிறது சரியா, அல்லது இந்த ஸ்டூல் டெஸ்ட்லேயே வந்து எனக்கு இந்த கேன்சர் தொடர்பான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். ஏன்னா பல காரணங்கள், ஒரு மினிமல் இண்டிகேட்டர் சொல்லலாம். பைல்ஸ் இருந்தால் கூட அந்த ரத்தம் இருந்துச்சுன்னா பேசிக்காக உங்களுடைய மலத்தில் ரத்தம் இருக்கான்னு சொல்லும். சரி, அது என்னன்னு கேன்சரா இல்லை அடுத்த கட்டம். ஆமாம், ஏதாவது புண்ணாக இருக்கா இல்லை அது மூலமான அது கரெக்டாக சொல்லாது. ஸோ அதனால் ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ இஃப் ஜென்ரலாக பார்த்தோம்னா இட் கிவ்ஸ் அ ரஃப் ஐடியா. அடுத்து நீங்கள் மருத்துவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கலாம். சிம்பிளாக. ஓகே. பட் கோல்டு ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கனாக்கா, சப்போஸ் உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த கரண்ட் சினாரியோவில் இந்த டைம் இந்த நம்ம கண்ட்ரியில் 50 ஒரு ரஃப் ஏஜாக வச்சுருக்கோம். நம்ம 50 தாண்டினாக்கா யூ ஷுட் கெட் அ கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபி தான் கோல்டு ஸ்டாண்டர்டுவாங்க, பெஸ்ட்டு டெஸ்ட் டு டயக்னோஸ் இந்த பிரச்சனைகளை. ஏன்னா வந்து கேமராவை வந்து ஆசனம் வழியாக செலுத்தி மலக்குடல் மற்றும் பெருங்குடலை ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை பயாப்சி எடுக்கலாம். அது வந்து மற்ற டெஸ்ட்னால பண்ண முடியாது, ஸ்கேன்னால் பண்ண முடியாது, இந்த டெஸ்ட்னால் பண்ண முடியாது. ஸோ தட் ஆல்தோ இட் இஸ் இன்வேசிவ், ஏன்னா உள்ளே விட்டு செக் பண்ணணும், பட் இட் வில் கிவ் யூ ஆல் த இன்ஃபர்மேஷன். நமக்கு தேவைப்பட்ட அத்தனை நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சோன்னா நம்ம ஒரு அடுத்த பிளானுக்கு செட் பண்ணிக்கலாம். நான் நெகட்டிவாக கேட்கல, இதை ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ், இல்லை எவ்வளோ நிமிஷங்கள் இது எடுக்கும்? கரெக்ட், இது நல்ல கேள்வி. ஏன்னாக்கா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, குடல்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப் கிடையாது. ஸ்ட்ரெயிட் டியூப் விட்டு நேராக போய்ட்டு உள்ளே வந்தால் நான் ஃப்ரீயாக இருக்கும். குடல்ன்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி. அந்த கொஸ்டின் மார்க் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸில் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மிச்ச பாயிண்ட்டில் லூஸாக இருக்கும். அது ஏன் நம்ம நேச்சர் நம்மளை இது மாதிரி எவல்யூஷனில் வந்து நம்ம வந்திருக்கோம்னா, அப்போ தான் அந்த குடல் வந்து ஒரு ஆன்டிகிரேட் மூமெண்ட்டில் மோஷனை வெளியே தள்ளுறதுக்காக அது நம்ம பாயிண்ட்ஸ்லாம் ஹியூமன் எவல்யூஷனில் வந்திருக்கும். ஸோ கேமரா வந்துன்றது அப்போ வந்து அந்த நெழிவு சுழிவு வளைவுகள்லாம் போய் அந்த எங்கே போய் முடிக்கணுமோ அங்கே முடியும். அந்த பட்சத்தில் மக்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், மோஸ்ட்லி மேனேஜபிள். ஆனால் சில பேர் அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு we can always give some sedation. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த செடேஷன் பெயின் ரிலீஃப் கொடுத்தோம்னாக்கா கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம். மற்றபடி வெரி சேஃப் டெஸ்ட். யூஸ்வலாக 20 to 30 minutes மேக்ஸிமம். 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அந்த டெஸ்ட்டை ஒருத்தர் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் உள்ளே போகும்பொழுது கம்ப்ளீட்டாக பவுல் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது அப்புறம் வச்சுப்போம். அதில் ஒன்றும் இல்லை, பக்காவாக இருக்குது, யூஆர் ரைட், யூஆர் ஆல் ரைட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை மறுபடியும் எப்போ ரிப்பீட் பண்ணணும்? சப்போஸ் 50 கிராஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு டெஸ்ட்டை பண்ணுறீங்க, ஆல் நார்மல், தென் எவ்ரி 5 years யூ ஷுட் ஹேவ் ஒன். பெரும்பாலும் நம்ம இந்த உள்ள மலக்குடல் அல்லது வந்து வேறு விஷயங்களுக்காக உள் செலுத்துகிற இந்த கேமராவோ மற்றதோ இந்த மாதிரி விஷயங்களில் பல நேரங்களில் அப்படியே மருந்துகள் வழியாக அதை தொட்டு குணப்படுத்திட்டு வர்றது இருக்குது. எப்படி ஸ்டண்ட் வைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் போகும்பொழுதே டாக்டர் ஒரு வேளை ஒரு இண்டிகேஷனை பார்க்குறாரு, ஒரு இடத்துல புண்ணு இருக்குது, இதை சரி பண்ணிடலாம், அப்படியே இந்த இவங்க பண்ணுற இந்த விஷயத்தோடு அதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை அது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி மறுபடியும் மருந்துகள் கொடுத்து தான் அதை சரி பண்ணுவாங்களா? கேமரா செலுத்தி நம்ம செக் பண்ணும்போது என்ன பார்ப்போம்? ஒன்று கட்டியாக இருக்குது, பயாப்சி எடுத்து அது லேபுக்கு அனுப்பிச்சி விட்றோம். பட் பாலிப்புன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா நார்மல் லைனிங் குடலில் அதுதான் வந்து ஆல்சோ சில காரணங்களுக்காக பாலிப்பாக மாறுது. இது பினைன்னா நான் கேன்சர் அல்லாத டிஷ்யூ. அது வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக 10 வருஷம் இந்த பாலிப் வந்து கேன்சராக மாறும். தட் இஸ் அதனால் அந்த காரணத்துக்காக தான் கொலனாஸ்கோப்பி நம்ம பண்ணோம்னாக்கா இந்த பாலிப்பை பிக்கப் பண்ணிட்டோம்னா இதை வந்து அகற்றமோ இல்லை அதை வந்து ஒரு ஹீட்டு ப்ரோப் வச்சு அதை பர்ன் பண்ணிட்டோம்னாக்கா அதை பொசுக்கிட்டோம்னா
இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ யூ கேன் க்யூர் ஆர் ப்ரிவெண்ட் திஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் டெவலப்பிங். ஸோ தட் இஸ் வை அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பேஷண்ட்கிட்ட அந்த கன்சென்ட்டை வாங்கணும். சம்டைம்ஸ் கன்சென்ட் வாங்காமல் பாலிப் ஒரு இருந்துச்சுனாக்கா எடுக்கலைனாக்கா தென் திருப்பி போய் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னா பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். சின்ன பாலிப் எதாக இருந்துச்சுன்னா அதே டைமில் அதுக்கு சில கருவிகளில் நம்ம அந்த கொலனோஸ்கோப் மூலமாக செலுத்தி அந்த பாலிப் இருந்துச்சுன்னா அதை பயாப்சி எடுத்துகிட்டு, அது ரொம்ப சின்ன பாலிப் அதெல்லாம் அப்படியே பேர்ன் பண்ணிட்டோம்னாக்கா அந்த பயாப்சி என்ன இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கும். யூஸ்வலாக சின்ன பாலிப்ஸ்லாம் வந்து பினைனாக இருக்கும், பெரிய பிரச்சனை இருக்காது. பட் பாலிப்ஸில் வந்து சில ஸ்டேஜ் இருக்குது, 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜை தாண்டி அதுக்கப்புறம் ப்ரீ கேன்சர், அதுக்கப்புறமா கேன்சர். ஸோ அதனால் இந்த விண்டோ இருக்குது பாருங்கள், இந்த 10 வருஷம் விண்டோ, அதுதான் நம்மளுக்கு இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஆயுதம், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ண. ஸோ அதனால தான் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டோம்னா டைம்லி நம்ம யூஸ்வலாக வந்து இந்த early ஸ்டேஜில் இருப்போம். அப்போ அதை பயாப்சி எடுத்து அதை வந்து பொசுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை அதிலேயே சால்வ் ஆகிடும். நீங்கள் அந்த பாலிப்ஸ்னு சொல்கிறீங்க, அதை வந்து பொசுக்கிடலாம், அகற்றிடலாம்னு சொல்கிறீங்க, கரெக்ட். இப்போ அந்த மாதிரி பாலிப்ஸ் அப்படிங்கிறது குடலுடைய பல இடங்களில் இருக்குமா? ஏன்னா நீங்கள் குடலுடைய லென்த்தை நம்ம விரித்து இப்படி பார்க்க போகிறதில்ல, நேரம் மடிஞ்சு வரதுனால இது ஒரு இடத்துல இருக்குமா, பலவேறு இடங்களில் இருக்குமா? ஒருவேளை பல இடங்களில் இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்தாலும் அதை நீங்கள் பொசுக்கிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா? இல்லை ஒரு தடவை இந்த மாதிரி வந்துன்னா தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? குடலில் எங்கே வேணால் வரலாம், வந்துடுச்சுனாக்கா அதை ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆய்வு பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கொலனோஸ்கோபி பண்ணிவிட்டு அது திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணோம்னாக்கா யூ கேன் பிக்கப் மோர் பாலிப்ஸ். இப்போ முதல் வாட்டி விட்டு போச்சு, அது ஏன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வளைவு சூழல்கள் இருக்கும், ஃபோல்ட்ஸ் இருக்கும், மடிப்புகள். அந்த மடிப்பில் ஏன்னா குடல்ன்றது வந்து ஒரு லிவிங் டிஷ்யூ, அது வந்து இந்த மோஷனை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால் அது வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி வரோம். நம்ம வரும்போது சில இடத்துல மிஸ் ஆக வாய்ப்பு உண்டு. பட் பெரிய இதெல்லாம் பிக்கப் பண்ணணும், சின்னது மட்டும்தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒருவேளை பாலிப் எதாவது பார்த்தா 3லேருந்து 6 மாதத்தில் இன்னொரு கொலனோஸ்கோபி பண்ணி வேறு எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னாக்கா வி ஆர் குட். பாலிப் இருந்துச்சு, அதை அகற்றிட்டோம், அது முடிஞ்சதுனாக்கா 5 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுறதுக்கு பதிலாக 2வது வருஷம் 2 பண்ணிட்டு அந்த இதில் வந்து நார்மலான திருப்பி கேன் கோ டு 5 years. ஓகே. ஸோ தட் நீங்கள் பாலிப் ஒன்று டெவலப் பண்ண அது ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறோம். இப்போ இந்த கேன்சரில் குணப்படுத்துதல் எளிது, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி உள்ளே போயிடலாம்னு சொல்கிறத தாண்டி இந்த நோய் முற்றின நிலையில் குணப்படுத்த வர்றவங்களுக்கு ஒரு பேக்கை வைக்கிறாங்க இல்லையா? அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. வாழ்நாள் முழுக்க அந்த பேக்கோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த பேக்கை அகற்றிட்டா அவருடைய டிஸ்கம்ஃபர்ட் மாறி வேறு மாதிரி அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஒரு தெளிவுபடுத்துங்களேன் டாக்டர். ஷூர். ஸோ இதில் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, புற்றுநோய்ன்றது மலக்குடலில் வரலாம், இல்லை பெருங்குடலில் வரலாம். வந்துச்சுனாக்கா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி வேறு. ஏன்னாக்கா பெருங்குடல்ன்றது வந்து நம்ம சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் ஜாயின் பண்ணுற ஜங்ஷனில் இருந்து ரைட் சைடு இந்த வயரில் ரைட் சைடில் போயிட்டு அக்ராஸ் போய் திருப்பி இறங்கி வந்து அப்புறம் மலக்குடலில் ஜாயின் ஆகுது. ஸோ அது ஒரு ஹாஃப் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். இப்போது இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 meters. ஸோ இந்த பகுதியில் எங்கே கேன்சர் வந்தாலும் டயக்னோஸ் பண்ணோம்னா அது வந்து மற்ற இடத்துல பரவாமல் இருந்துச்சுன்னா, முக்கியமாக வந்து லிவர் அந்த மாதிரி பரவாமல் இருந்துச்சுனாக்கா நம்ம டைரெக்டாக போய் சர்ஜரி பண்ணி அந்த பகுதியை அகற்றி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜ் பார்ப்போம். நம்ம அந்த லேபுக்கு அமிச்சு அது என்ன ஸ்டேஜ் 1, 2னால் வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஸ்டேஜ் 2லேயே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4னால் நமக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு. பட் ஸ்டேஜ் 2 கொஞ்சம் அட்வான்ஸ், ஸ்டேஜ் 3னாக்கா கீமோதெரப்பி கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் அப்படி பெருங்குடலுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சர்ஜரி தான், அறுவை சிகிச்சை தான் முதல். அன்லஸ் இட் இஸ் அட்வான்ஸ், தென் கீமோதெரப்பி கொடுத்து ரெஸ்பான்ஸை பார்த்து பண்ணுறது, அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில். இல்லைன்னாக்கா அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றி நல்ல பகுதியை 2 ஜாயின் பண்ணிடுது. லேபில் அமைச்சு ஸ்டேஜை பார்த்து கீமோதெரப்பி வேணுமா இல்லையான்றது முடிவு பண்ணிக்கணும். மலக்குடல் ட்ரீட்மெண்ட்ன்றது கம்ப்ளீட்லி வேறு. இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஏன்னாக்கா மலக்குடல்ன்றது பெல்விஸில் இருக்குது. இந்த பெல்விஸ்ன்றது வந்து நம்மளுடைய லோவர் அப்டமனில் இருக்குது. அதில் வந்து முக்கியமான நரம்புகள், பிளட் வெசல்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ராஸ்டேட் கிளாண்ட், யூரினரி பிளாடர், அப்புறம் யூட்ரஸ், பல
முக்கியமான உறுப்புகள் அங்கே இருக்குது. ஸோ கேன்சர் அங்கே வந்துச்சுன்னா அது எங்கே இருக்குது, அந்த இப்போ வயரில் வந்துச்சுனாக்கா நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா குடல் வந்து லூஸாக சுற்றிக்கிட்டு இருக்கும் யூனோ. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ப்ரைமர்லி கீமோ ரேடியேஷன்லாம் அது ரோல் கிடையாது. ரெக்டம் என்னென்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்கன் உள்ளுக்குள்ளே நம்ம பெல்விஸ்க்குள்ளே மலக்குடல். பட் என்ன பிரச்சனைன்னா இது வந்து பக்கத்தில் நிறைய முக்கியமான உறுப்புகள் இருக்கிறதுனால அந்த உறுப்புகளில் தான் பாதிச்சிருந்துச்சுன்னா அப்போது ட்ரீட்மெண்ட்டு மாறும். ஸோ அதை வந்து அப்போது வந்து அந்த உறுப்பையும் சேர்த்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம், ஒரு சிடி ஸ்கேன் ஒரு பெட் ஸ்கேன் எடுப்பாங்க, டிபெண்டிங் ஆன் எந்த யூனிட்டில் இருக்கீங்க. சில ப்ரிஃபரன்சஸ் உண்டு. பட் ஒரு ஸ்கேன் சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் முக்கியமாக எடுக்கும். அது என்ன காட்டும்னா நமக்கு இந்த கட்டி வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு காட்டும். அது வந்து இந்த உள்ளே இருக்கா, அது வெளியில் பரவி இருக்கான்னு, அது இல்லாமல் சுற்றி இருக்க உறுப்புகளில் பாதிச்சிருக்கான்னு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டாக்கா யூஸ்வலாக நம்ம நாட்டில் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இல்லாதனால யூஸ்வலாக நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் பார்க்குறோம். அதனால் ஜென்ரலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல் கீமோதெரப்பி அண்ட் ரேடியோதெரப்பி கொடுத்து இந்த கட்டியை சுருக்கிறோம். இது வந்து அந்த குடல் டியூபுக்குள்ளே இருக்கிறதுனாவே அது சுருக்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது வேறு ஏதாவது பக்கத்தில் உறுப்புகள் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதையும் அந்த ரேடியேஷன் கொடுத்து அதை அப்படியே கரைச்சிடும். ஸோ நம்ம அந்த உறுப்புகளை ப்ரிசர்வ் பண்ணலாம், அதை எடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ இதை கீமோதெரப்பி அண்ட் ரேடியோதெரப்பி கொடுத்து பண்ணணும். நான் இந்த ஒரு 30-40 வருஷம் முன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணிவிடும், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கீமோ ரேடியோதெரப்பி கொடுப்போம். பட் அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து எல்லா கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி மலக்குடல் கேன்சருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாக்கா அது எவ்வளோ மேக்ஸிமம் சுருக்குதோ அது நம்ம பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-25% மக்களுக்கு மலக்குடல் கேன்சரோட வரவங்களுக்கு இந்த கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சுனாக்கா அதை நம்ம வந்து சர்ஜரி பண்ணி அந்த மலக்குடல் புற்றுநோயை அகற்றி அப்புறம் நார்மல் ரோட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அதில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வரேன், இந்த பேக் சம்மந்தப்பட்டு. மலக்குடல் கேன்சர் வந்து மலக்குடல் வந்து 15 சென்டிமீட்டர், ஆசனவாய் 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த 15 சென்டிமீட்டர் மேல் பகுதியில் ரெக்டம் இந்த மலக்குடல் கேன்சர் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், குறையுது, சர்ஜரி பண்ணிவிட்டு டியூபை ஜாயின் பண்ணுறோம், டெம்பரரியாக பேக் வைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஒரு 2 மாதத்தில் மூடிடலாம். பட் இந்த மலக்குடல் கேன்சர் கீழே போக போக அதாவது ஆசனவாய்க்கு கிட்ட வர நம்ம ஏன்னா இப்போ ஏதாவது இந்த கட்டியை அகட்டினோம்னா ஒரு நல்ல ஹெல்த்தி டிஷ்யூவில் தான் ஜாயின் பண்ணணும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா அதுக்கு கீழே நம்மளுடைய கண்ட்ரோல் மசில்ஸ் இருக்குது. இப்போ அந்த கட்டி வந்து இந்த கண்ட்ரோல் மசில்ஸ் ரொம்ப பக்கம் வந்துடுச்சுனாக்கா ஆர் இந்த மசில்ஸை பாதிச்சிருந்துச்சா நம்ம அதை விட்டு வைக்க முடியாது, வெட்டி மிச்சம் இருக்கிற டிஷ்யூவில் ஜாயின் பண்ணணும். அந்த தசைகள் வந்து நல்ல கண்ட்ரோலை கொடுக்குமான்றது தான் பெரிய கொஸ்டின். சப்போஸ் நம்மலாம் பிஸி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ட்ராவல் பண்ணுறோம், அப்போது அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த அர்ஜென்சி இருக்கும், லீக் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஆசனவாய் பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு 10-20 இயர்ஸ் அந்த பக்கத்தில் வந்தாலே வந்து மலக்குடலே எடுத்துகிட்டு ஆசனவாய் எடுத்துகிட்டு பேக் வச்சுருவாங்க. அதை எடுத்துகிட்டு பேக் வச்சா அது திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில். பட் நிறைய ரிசர்ச்லாம் வருது, லேபில் நிறைய க்ரோ பண்ணுறோம் இப்போல்லாம் ஆர்கன்ஸ்லாம், அது மாறலாம் ஃப்யூச்சரில். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இதை எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம், தவிர்க்கலாம், குணப்படுத்தலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சுருக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் ஸ்டைல் ஒன்று, ரெண்டாவது ஜெனட்டிக். இந்த ஜென்ரேஷன் ப்ளஸ் இந்த டைமில் வந்து நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உடற்பயிற்சி செய்கிறோமா, டெய்லி 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறோம், முடியறதில்ல. ரெண்டாவது 3 லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கிறோமா இல்லை. நிறைய பிளான்ட் பேஸ்ட் டயட், காய்கறிகள் உடம்புக்கு நல்லது. ப்ரோட்டீனும் முக்கியம்தான், அளவாக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எது வந்து ரொம்ப சுவையாக இருக்கோ, இனிப்பாக இருக்கோ, ஜென்ரலாக வந்து அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இந்த லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாலே மேஜர் ரிஸ்க் எடுத்துடலாம். பட் அது இல்லாமல் சார் இதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்திருக்குனாக்கா சில ஜெனட்டிக் ப்ரீபொசிஷன் வாங்க. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம். ஸோ சார் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு சார், 60 வயசில் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி
பாலிப் டு கேன்சர் வந்து நம்ம சொன்னோம் 10 வருஷம் ஆகும். ஸோ ஒருவேளை அப்பாவுக்கு 50 வயசில் வந்துச்சா நம்ம 40 வயசுலேயே ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும் குழந்தைகளுக்கு. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்துச்சுனாக்கா அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்க்கும் ஸ்க்ரீன் பண்ணணும். ஸோ இந்த ஜெனட்டிக் ரிஸ்க்குன்னு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த குடலோட லைனிங்கில் வந்து புண்ணாகிறது. அது இருந்துச்சுனாக்கா 10 வருஷம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு கேன்சர் வர ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் ரெகுலராக. மூணாவது வந்து பாலிப்ஸ் நிறைய வர பாலிப் ஃபேமிலிஸ்னுவாங்க. அதில் வந்து ஒரு 10,000 பாலிப் இருக்கும் குடலுக்குள்ளே. அவங்களுக்கெல்லாம் வந்து 100% ரிஸ்க் ஆஃப் கேன்சர் டெவலப்பிங். ஸோ அவங்களாம் வந்து ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் ரிமூவ் த ஹோல் கோலான், ஒரு பவுச் மாதிரி சிறுகுடலை பண்ணி வச்சுட்டு நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி ஹாவ் டு பி அவேர் ஆஃப். நிறைய விஷயங்களை இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டோம் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.